இன்றைக்கி கூட நேரு போய் ஜல்ஜீவன் திட்டத்தில் மீதி இருக்கிற இன்னும் 14 லட்சம் வீடுகளுக்கு நாங்கள் எல்லாம் வச்சுருவோம் அப்படின்னு பல ஆயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்ததை வச்சு ஏறத்தாழ 1,10,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பெருமையாக போய் சொல்லிட்டு வரீங்களா? எந்த படம்? ஏதாவது தமிழக மக்கள்கிட்ட ஒரு உல்டாவை பண்ணி பொய்யை சொல்லி பரபரப்பை பண்ணி மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்களை பதிய வைக்கிற ஒரே நயவஞ்சகமான திட்டம் இது மக்கள் பார்த்து கொள்வாங்க. அப்புறம் என்னங்க, ரயில்வே ஸ்டேஷன்லையும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்க இந்தி எழுத்தை அழிச்சிட்டாப்ல மக்களை மாற்றிட முடியும் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் பழைய ஸ்டைலு சார், மாற்றுங்க சார். கடந்த சில தினங்களாக இந்த பெயர் பலகைகளை அளிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தங்களுடைய இந்திய எதிர்ப்பை திமுக காரங்க வெளிப்படுத்திட்டு இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாங்கள் மொழி ஆதிக்கத்துக்கு தான் எதிரியை தவிர ஹிந்தி மொழிக்கு எதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. 2,500 கோடி இல்லை 10,000 கோடி கொடுத்தாலும் கூட நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் ரொம்ப குழப்பத்தில் இருக்காருன்னு பார்க்குறேன். ஹிந்திக்கு எதிர்ப்பாக இல்லை, ஹிந்தி மொழி எதிர்க்கலை, திணிக்கிறது தான் எதிர்க்கிறோம். என்னங்க திரும்பி சின்ன பிள்ளை மாதிரி ஆரம்பத்துலேருந்து சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 50% மாணவர்கள் அனைத்து மொழியும் கற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது இந்தின்னு இல்லை, அனைத்து மொழியும் கற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறத எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. முதலமைச்சர் குடும்பத்தில் உட்பட எம்பிக்கள், மந்திரிகள், முன்னாள் எம்பிக்கள், எம்எல்ஏக்களுடைய கல்வி நிறுவனங்கள் தமிழகத்தில் நூற்றுக்கணக்காக இருக்குது. அதில் எல்லாம் அனைத்து மொழியும் கற்கக்கூடிய வாய்ப்பு, 3வது ஒரு மொழி கற்கக்கூடிய வாய்ப்பு அல்லது ஹிந்தி கற்கக்கூடிய வாய்ப்பை தமிழக அரசு அனுமதிக்குது. அவங்களுக்கெல்லாம் ரெனியூவல் கொடுக்குது. அவங்களுக்கு வேண்டிய கல்வித்துறை வழிகாட்டுதல் இருக்குது. கல்வித்துறைக்கு கூட தான் அது செயல்படுது. அரசு பள்ளிக்கூடத்துக்கு எப்படி டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரோ அதே ஆஃபீஸர் தான் தனியார் பள்ளிகளையும் பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது அப்படியே இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிற பள்ளி, கிராமப்புற மாணவர்கள் படிக்கிற பள்ளி, இன்னும் சொல்லப்போனால் பட்டியல் சமுதாய மாணவர்கள், பிற்பட்ட சமுதாய மாணவர்கள் அதிகம் படிக்கிற பள்ளிக்கூடங்களில் அடுத்த மொழி படிக்கிற வாய்ப்பை நான் கொடுக்க மாட்டேன் என்று மறுக்கக்கூடியதான் தவறுன்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோமோ இல்லையோ பொதுமக்கள் சொல்கிறாங்க. இது என்ன வேடிக்கையாக இருக்குது? அதை மக்கள் ஏற்றுக்க தயாராக இல்லை. 5,000 கோடி கொடுத்தாலும் வேண்டாம், 10,000 கோடி கொடுத்தாலும் வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா கட்டுக்கதைகளை சொல்லிகிட்டு இருக்காதிங்க. இன்றைக்கி கூட நேரு போய் ஜல்ஜீவன் திட்டத்தில் மீதி இருக்கிற இன்னும் 14 லட்சம் வீடுகளுக்கு நாங்கள் எல்லாம் வச்சுருவோம் அப்படின்னு பல ஆயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்ததை வச்சு ஏறத்தாழ 1,10,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பெருமையாக போய் சொல்லிட்டு வரீங்களா? எந்த படம்? பசி இல்லாமல் இன்றைக்கி மக்கள் சாப்பிட்றாங்களே, 20 கிலோ 30 கிலோ அரிசி வாங்கி அந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அரிசி யார் கொடுக்குறா? மத்திய அரசு. 31,000 கோடி வரி வருவாய் இருந்த தமிழ்நாட்டில் நேரடி வரி வருவாயில் இன்றைக்கி ஜிஎஸ்டி மூலம் 61,000 கோடியாக உயர்ந்திருக்க. அது யார் கொடுக்கறது? இதெல்லாம் முதலமைச்சர் வேண்டான்னு எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லுவாரா? நீங்கள் ஒத்துக்கிட்ட ஒரு திட்டத்திலேருந்து பின்வாங்குறீங்களே, ஏன் இப்படி ஏமாத்துறீங்க அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய பார்வையில் இருக்க கேள்வி, எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய கேள்வி. 2வது 8 தொகுதி பறிபோகிறது, 9 தொகுதி பறிபோகிறதுங்கெல்லாம் என்ன கற்பனையிலே நீங்களே பேசிட்டு, இது 2 வருஷமாக இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ ஏதாவது மத்திய அரசு உங்களுக்கு அறிக்கை கொடுத்துருக்கா? வரக்கூடிய தேர்தலில் தமிழகத்தில் 39 தொகுதியில் 8 தொகுதி கழிச்சிட்டு 31 தொகுதி தான் தேர்தல் நடத்தப்படும், மதுரை கிடையாது, திருச்சி கிடையாது, கோயம்புத்தூர் கிடையாது, வேலூர் கிடையாது, ஏதாவது தகவல் வந்திருக்கா? முதலமைச்சர் எதை வச்சு இன்றைக்கி அனைத்துக்கட்சி கூட்டத்துக்கு இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாருன்னு புரியல. ஏதாவது தமிழக மக்கள்கிட்ட ஒரு உல்டாவை பண்ணி பொய்யை சொல்லி பரபரப்பை பண்ணி மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்களை பதிய வைக்கிற ஒரே நயவஞ்சகமான திட்டம் இது மக்கள் பார்த்து கொள்வாங்க. மத்திய அரசை போய் நீங்கள் பாருங்கள், எல்லா எம்பியும் கூட்டிகிட்டு போங்க, உங்கள் கூட்டணி கட்சி எம்பிகள் மொத்தத்தையும் 39 எம்பி என்ன பண்ணுறீங்க? அந்த வேலையை போய் பாருங்கள். அங்கே போய் பிரதமரை பார்க்குறீங்க, விளையாட்டு போட்டிக்கு வாங்கன்னு கூப்பிட்றீங்கல்ல, ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு கூப்பிடுற மாதிரி இதையும் போய் பிரதமரை பார்த்து கேளுங்க. அப்படி ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்திருக்கா? சுற்றறிக்கை வந்திருக்கா? தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கா? எதுவுமே இல்லைல்ல. போய் எப்படிங்க ஒரு பிரச்சனையை பூதாகரமாக்கி அதற்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப வெக்கக்கேடான விஷயம். 3வது இந்த மையம் எடுத்துகிட்டு அழிக்கிறதெல்லாம் பாவம் இல்லையா? ஹிந்தி மொழியை நாங்கள் எதிர்க்கவில்லைங்கிறீங்க, அப்புறம் என்னங்க ரயில்வே ஸ்டேஷன்லையும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்க ஹிந்தி எழுத்தை அழிச்சிட்டாப்புல மக்களை மாற்றிட முடியும் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் பழைய ஸ்டைலு சார், மாற்றுங்க சார்.
அழிச்சவன் மேலெல்லாம் இப்போ கேஸ் போடுறாங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. எங்கே போகிறோம்? அப்பாவி லக்னோவிலேருந்து ராமேஸ்வரம் போகிறாரு. எந்த ஊரை கடந்திருக்கோம்? திருச்சியை கிடக்கிறோமா, மதுரையை கிடக்கிறோமா, ராமநாதபுரத்தை கிடக்கிறோமான்னு அந்த இந்தி எழுத்தை படித்தா தான் அவருக்கு தெரியும். அவருக்கு ஒருவேளை இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியாது. இப்படி ஒரு பொதுவான பயணிகள் செல்லக்கூடிய ரயில் நிலையங்கள், பயணிக்கக்கூடிய பகுதிகளில் கூட அந்த எழுத்து அனுப்பிச்சா அங்கேருந்து வரக்கூடியவர் நம்மளை என்ன நினைப்பான்? தமிழ்நாட்டுக்காரர் என்ன ரொம்ப கிணத்தனமான ஆள் நினைக்க மாட்டானா? இப்படி தான் உங்கள் ஆளுங்க போய் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சட்டப்படி குற்றம். சில எம்எல்ஏக்கள் போகிறாங்கங்கிறாங்க, எம்எல்ஏ தலைமையில் போகிறாங்கிறாங்க, எல்லாரும் உள்ளே போகிறாங்க. நீங்கள் வேடிக்கை பாருங்க. எல்லாருமே கண்டிப்பாக வழக்கு பதிவு பண்ணணும், இந்த வழக்கை நடவடிக்கை எடுக்கணும். இதை காவல்துறை எளிதாக விட்டுறக்கூடாது. இல்லாட்டி காவல்துறை மேலே நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம். இப்படி மத்திய அரசு சொத்துக்களுக்கு பாதிப்பு, ஒரு எழுத்த போர்டில் அழிக்கிறது கூட சொத்தை சேதப்படுத்துகிற மாதிரி தான். ரயிலில் கல் எடுத்து அடித்தாதான் சேதம் நினைக்காதீங்க. சட்டத்துக்கு புறமா ரயில்வேயில் எழுதி வச்சிருக்க போர்டை போய் அழிச்சா கூட அது ரயில்வேக்கு சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கிற அந்த சட்டத்தின்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்க தான் போகிறோம். எடுக்க நாங்கள் அதிகாரிகளை தூண்டுவோம், கேட்டுக்கொள்வோம். இதில் இன்னொரு முக்கியமான கருத்து, ஒரு குற்றச்சாட்டுன்னு கூட சொல்லலாம். எந்த மாநிலங்களிலெல்லாம் ஹிந்தி வந்து கற்றுவிக்கப்படுகிறதோ அந்த மாநிலங்கள்லாம் மாநில மொழிகள் வந்து ஆபத்துக்குள்ளாகி, உதாரணத்துக்கு ராஜஸ்தான், ஒடிசாங்கிற மாதிரியான ஒரு புள்ளி விவரங்களை எல்லாம் வந்து இந்த எதிர்க்கக்கூடிய திமுக உள்ளிட்ட காரங்க வந்து வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எந்த மொழியும் அழியாதுங்க. மொரீசியஸில் போனால் கூட இன்றைக்கும் தமிழ் பேசுகிறாங்க. நம்ம ஊரை விட்டு போய் 1000 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்கிறாங்க. பல நாடுகளில் வரலாற்று அடிப்படையில் வெளிநாடுகளில் கூட நம்ம மொழி அழிஞ்சிருக்கா? சிங்கப்பூரில் தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இல்லையா? வெளிநாட்டில் போய் மலாய் மொழி பேசுகிறவங்க, சைனீஸ் மொழி பேசுகிறவங்க தமிழும் படிக்கிறாங்க அந்த மாணவர்கள். அங்கே இருக்கிற பெரியவர்கள், வணிகர்கள். அங்கே தமிழ் ஆட்சி மொழியாக இல்லையா? மலேசியாவில் நம்ம ஒட்டுமொத்த தமிழ் கலாச்சாரம் இங்கே கொண்டாடப்படுகிற அத்தனை பண்டிகைகளும் அங்கே கொண்டாடப்படலையா? அங்கே என்ன தமிழ் சங்கம் இருக்குது, தமிழை வளர்க்குறாங்க, அழிஞ்சு போயிட்டாங்களா? வெளிநாடுகளில் போய் நாடு விட்டு நாடு போய் வாழ்கிற மக்களே அங்கே தமிழை போற்றி பாதுகாக்கும் போது தமிழ்நாட்டில் எப்படிங்க தமிழ் அழியும்? ராஜஸ்தான், ஒரிசா எல்லா பகுதியிலுமே இந்தி என்பது நடைமுறையில் ஒரு மையமான தொடர்பு மொழியாக இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. நம்ம ஊரில் கூட பல கலைஞர்கள் திரைத்துறையில் பெரிய வெற்றிகள்லாம் பாராட்டி நம்மளும் இன்னும் இந்தி படம் தான் பார்த்துட்டு இருந்தோம். தமிழ் படத்தில் பாதை மாறி வெற்றிக்கான படங்கள்லாம் வரும்போது தான் இந்தி மொழியோட ஆதிக்கம், இந்தி படங்களோட ஆதிக்கம் குறைஞ்சது. அந்த மாதிரி வட இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் இந்தி திரைப்படம் தான் பெருசு அவங்களுக்கு. அதில் ஒரு பழக்க வழக்கம் வந்திருக்கலாம். ஆனால் அதுவே மிகவும் பிற்பட்ட நிலையில் இருந்த ஒடிசா, பீகார் போன்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர்களுக்கு அந்த தொடர்பு மொழி அத்தனை மாநிலங்களும், ஒரு 25 மாநிலம், 28 மாநிலத்தில் அவங்க போக வர, பிஸ்னஸ் பண்ண, வேலை பார்க்க, தொழில் பண்ண, தொடர்பு கொள்ள ஒரு வாய்ப்பு அங்கே ஏற்படுத்தி கொடுச்சு. அவ்வளோதான். அதுக்காக ஒரே மொழி. இப்போ குஜராத்தி மொழி பாரத பிரதமருக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் தாய்மொழி, குஜராத்தி மொழி இல்லைன்னு போயிடுச்சா? இந்த மாதிரிலாம் கட்டுக்கதையை மக்களை நம்ப வைக்க முடியாது. தமிழ்நாடு அரசு புரிஞ்சுக்கணும். நேற்று வரை ஹிந்தி மொழியவே முற்றிலுமாக எதிர்த்து கொண்டிருந்த ஒரு நிலைப்பாட்டை இந்த ஒரு அறிவிப்பின் மூலமாக மு.க. ஸ்டாலின் மாற்றியிருக்கார் அப்படின்னு பார்க்கலாமா? குறிப்பாக வந்து இந்தி மொழிக்கு நாங்கள் எதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு மு.க. ஸ்டாலின் வாயிலிருந்தே வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக அவங்களுடைய கணக்கு எடுத்திருப்பாங்க. மக்கள் மனநிலை வேறையாக இருக்குது, நாங்கள் அப்படி எதிர்ப்போம், இப்படி எதிர்ப்போம், போர் தொடங்கும், முரசு கொட்டுங்கிறதெல்லாம் எடுபடாதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அன்றைக்கி நடந்த காலம் வேறு. இன்றைக்கி நாங்கள் திட்டமிட்டு செய்யலாம், திட்டமிட்டு சதி பண்ணலாம், திட்டமிட்டு போராட்டம் பண்ணலாம், திட்டமிட்டு கலவரம் பண்ணலாம். அதெல்லாம் அரசே ஒரு ஆட்சியில் இருந்து கொண்டு அப்படி கலவரத்தை தூண்டிவிட முடியுமா? கலவரம் தமிழ்நாட்டில் இல்லை, எந்த மாநிலத்தில் நடந்தாலும் அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய சட்டம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிறதா? அதை வேடிக்கை பார்ப்பார்களா? நிச்சயமாக இருக்காது. அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்தீங்க, நீங்கள் எல்லா தவறும் பண்ணீங்க. இன்றைக்கி நீங்களே ஆளுங்கட்சி, நீங்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு எல்லா சட்டவிரோத செயலையும் நீங்கள் ஈடுபட போகிறீங்களா? அதைத்தான் நீங்கள் பயமுறுத்துறீங்களா? இதுதான் இன்றைக்கி இருக்கிற கேள்வி. அதை புரிந்து கொண்டு முதலமைச்சர் தன்னுடைய பிளேட்டை மாற்றி போடுறாரு. இறுதியாக ஒரு கேள்வி சார், இப்போ அண்மை காலமாக இந்த பாலியல் பலாத்கார வழக்குகள் அதிகரிக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கோம். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டோன்னே இப்போ 2 சம்பவங்கள் அடுத்தடுத்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. ஒரு 2 பேர்த்துக்கு
கால்களில் முறிவு ஏற்பட்டிருக்கு. அதே சமயத்தில் மெரினா பீச்சில் வந்து ஒரு இரவில் தனியாக அமர்ந்த ஒரு பெண்ணை கேள்வி கேட்ட காவலர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. ஒரு பக்கம் கேள்வி கேட்ட காவலர் வந்து இடமாற்றப்படுறாரு, மறுபக்கம் குற்றவாளிகள் குற்றம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு கொடூரமான தண்டனை தரப்படுது. இது ரெண்டும் ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குது. நீங்கள் இல்லை அப்படி இல்லை, இது சமூகத்தினுடைய நிலை. மெரினா பீச்சில் 12 மணி 1 மணி 1:30 மணி கூட அதிகாலையில் கூட யார் வேணாலும் வரலாம் போகலாம். அவங்கள காவலர்கள் வந்து இதே நிகழ்ச்சியை இன்னொரு நிகழ்ச்சியை பார்த்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த காவலர்கள் நடந்ததுக்கு அவங்க 2 பேரும் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கி வந்திருக்கவங்க யார், உன் ஹஸ்பண்டா, நீ கல்யாணம் பண்ணிட்டியா, அப்படின்னு காவலர் கேட்கக்கூடிய தொடி இருக்குது பார்த்தீங்களா, அது மாறுபடும் போது காவலர் மீது நடவடிக்கை எடுக்க தப்பு கிடையாது. ஏன்னா அந்த பெண் நிரபராதியாக இருந்து இவங்க தவறான நோக்கத்தை இருந்து பாருங்கள். ட்ரெயினில் ஒரு காவலர் ஒரு பெண்ணோட நகைப்பையை எடுத்து அதை பறிக்க போகும்போது தூக்கி வெளியே போட்டு அவங்க அம்மாவும் பொண்ணு ஓடி போய் எலக்ட்ரிக் ட்ரெயின்லேருந்து இறங்கி திருப்பி அந்த நகையை எடுத்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ அரெஸ்ட் பண்ணி அவரை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்போ காவலரே தப்பு பண்ண இருக்கும்போது நடவடிக்கை எடுத்தான் ஆகணும். ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த பாலியல் சீண்டல் விஷயம் குழந்தையிலிருந்து முதியோர்கள் வரைக்கும் நம்ம இப்படி ஒரு அட்ராசிட்டியை நம்ம தமிழ்நாடு பார்த்ததே இல்லை. ஏறத்தாழ 280 ஆசிரியர்கள் மீது போக்சோ வழக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது என்று கல்வி அமைச்சர் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டின் நிலைமை முற்றிலும் மோசமாக இருக்குது. பயம் இல்லை எவனுக்கும். இந்த சம்பவங்கள்லாம் நடக்க பிறகு தான் நடந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி ஒரு சம்பவம். நீங்கள் காலை மாலை பத்திரிகை பார்த்தீங்கன்னா, காலை பத்திரிகை பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை போடக்கூடிய அளவுக்கு நம்ம மோசமான நிலையில் இருக்கோம். அரசனுடைய அந்த கட்டுப்பாட்டில் இந்த குற்றவாளிகள் இல்லை. குற்றம் செய்கிறவங்களுக்கு தைரியமாக இருக்கான், என்ன வேணாலும் வரட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கான்னா அரசு இதிலே விழித்து கொள்ள வேண்டும். இல்லாட்டி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இருக்காது. பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு தான் வாழ வேண்டிய நிலை இன்றைக்கு இருக்கிறது. பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்களா, பத்திரமா வருவாங்களாங்கிற பயத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பெண்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள் இருக்கக்கூடிய நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாயிருக்கா இல்லையா? மார்ச் 5ஆம் தேதி அதை பற்றி முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தில் பேச சொல்லுங்க முதல்ல. நன்றி, வணக்கம்.